ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க. இது வந்து பெரிய கிழங்கு, பெருசாக பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. தேங்காய் துருவல், வரமிளகா 3, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 ஒரு 7 8 கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து குக்கரில் இதை போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்கணுங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்லேயே உப்பு போட்டு வேக வச்சிடணும். கடைசியில் போட்டிங்கனாக்கா உப்பு வந்து தனித்தனியாக இருக்குங்க. அதாவது பிசைஞ்ச பிறகு உருளைக்கிழங்கு பிசைஞ்சு போடுறப்ப உப்பு வந்து வாயில் தனித்தனியாக வந்துட்டுருக்கோம். ஒரு சேர்ந்த மாதிரி இருக்காது. அதனால் நான் வேக வைக்கிறப்பயே போட்டுருவேங்க. இதை நம்ம குக்கரில் போட்டுடலாங்க. போட்டுட்டு பாருங்கள், இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு எந்த அளவு போடுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம தண்ணியை இருத்துடுறோமா, அதனால அதோட உப்பு பாதி போயிருங்க. அதனால் இந்த அளவு போட்டுக்கணும். ஒரு கிழங்கு பெரிய கிழங்குங்க அது. இப்போ நம்ம இதை 5 விசில் விட்டுக்கலாம். வறுக்கிறதா இருந்தால் மிளகாத்தூள் போட்டு வறுக்கிறதா இருந்தால் 3 விசில் விடணுங்க. இது வந்து பொடி மாசுங்கிறதுனால நம்ம நசுக்கி தானே போடுவோம். அதனால் ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சுங்க. நல்லெண்ணெய் மட்டும் போடாதீங்க. கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகாய் இது போட்டு கண்ணாடி பாத்தில் வதக்கிக்கணுங்க. இப்போ தேங்காயும் இதில் போட்டு சும்மா ஒரு 2 செகண்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாது உருளைக்கிழங்கு பொடி மாசு. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக நசுக்கி வச்சுக்கணுங்க. அவிச்சு எடுத்துகிட்டு நம்ம இதிலே உப்பு போட்டாச்சு, அதனால் உப்பு போட தேவையில்லை. பாருங்கள், இப்போ இதில் வந்து நம்ம சால்ட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே திட்டுத்திட்டா நம்ம சாப்பிடையில அங்கங்கே உப்பு இருக்கும். அதனால தான் வேக வைக்கையிலே போட்டுட்டா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதை வந்து 1 நிமிஷம் கிண்டி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதாங்க. அவ்வளோதாங்க, பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பொடி மாஸுக்கு என்ன குழம்பு வச்சுருக்கிறேன்னு பாருங்கள், வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்குறேங்க. சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வந்து வடகம் இருந்தாலும் வறுத்து வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.